மிக மிக எளிமையான வேலை. காரணம் என்னவென்றால், கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்பது நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் சக்கரவியூ. ஒரு சக்கரவியூ வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த சக்கரவியூ சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல, அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம், சில அமெரிக்காவில் படித்த பிலாசபர்ஸா இருக்கலாம், தொடர்ந்து எல்லா மேடையிலும் மேடி இது திராவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு 250 260 பேர்த்து நீங்க ஃபில்டர் பண்ணிடலாம். கரெக்டா நீங்க எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச் வச்சு மொத்தமா ஒரு 250 பீப்புள் இருக்காங்க. திரும்ப திரும்ப கிளிப்புள்ளை போல் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர். அதை அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி, பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா, அடுத்த லேயர் போனீங்கன்னா தட் இஸ் கால்ட் தி அட்டாக் லேயர். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே சொல்ற அகாடமிக் லேயர் உரிச்சிட்டீங்கன்னா உள்ள அட்டாக் லேயர்னு ஒரு லேயரை கட்டியிருக்காங்க. இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர். யாராச்சும் சிவிலைஸ்டா ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிற ஒரு அட்டாக் லேயர். அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை, ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்மன் இருந்துக்க, அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பல காலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர். அதாவது இன்டெலெக்சுவலாகவே டிஸ்கஷனை கொண்டு வந்துடாங்க. ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாக் லேயர். அட்டாக் லேயர் நீங்க பார்க்கலாம், மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்கள் இருக்கலாம், வாயை திறந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும். அதை கேர்ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஏரியால இருந்து ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர். இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா, இன்டெலெக்சுவல் லேயரை உரிச்சாச்சு, அட்டாக் லேயரை உரிச்சாச்சு, அடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர். அதாவது 1967 இருந்து கேர்ஃபுல்லா அங்கங்க குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு, இந்த ஏரியா வந்து நேர்ந்து விட்ட மாதிரி நீ பார்த்துக்க, இந்த ஏரியா நீ பார்த்துக்க, யாரும் வராம பார்த்துக்க, திருச்சி கொடுத்துரு, கோயம்புத்தூர் கொடுத்துரு, விழுப்புரத்துக்கு கொடுத்துரு, இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமைந்திருப்பாங்க. இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பதுதான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லயும் மாட்டிக்கூடாது, வாயை திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டியிருக்கும். குறுநில மன்னர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்தது. ஆனா இப்ப எதற்காக ஒரு அமைச்சரும் மாட்டிட்டு குளிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர்கள். அண்ணன் KN நேருல ஆரம்பித்து தங்கம் தென்னரசு அவர்கள் வரை பார்த்தீங்கன்னா இப்ப திடீர்னு நேற்று ஒரு பெரிய டிபேட், நீங்க தமிழ் தைல போட்டீங்க அப்படி. ஆமாங்கன்னா அதுக்கு தான் நாங்க ட்ராப் வச்சோம். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன போடலாம் சொல்லுங்க அது. ஏன்னா இத்தனை காலமாக இவரெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர். இப்ப இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு ரைட் விங் ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகி, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்க அடிக்க ஆரம்பிச்சோன்னே முதல் 2 லேயர் உரிச்சு எடுத்தாச்சு. மூன்றாவது லேயர் எக்ஸ்போஸ் ஆகும். இந்த திராவிட மாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த சக்கரவியூ கான்செப்டை சொல்லாம சொல்லியிருப்பாரு. அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இன்டெலெக்சுவல் பேங்க்ரப்சி, எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. எங்க போய் ஒரு 4 பேர் ஆங்கிலத்துல பேசினா கூட திரும்ப பேச முடியாது. இவ்வளவு பேசுறாங்க. எந்த ஒரு IAS அதிகாரிகளோ IPS அதிகாரிகளோ நீங்க டெல்லி போய் தமிழ்நாட்டு கொண்டு வாங்கிட்டு வாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 90% அமைச்சர்கள் இங்க நம்ம ஃபிளைட்டை ஏற்றி விட்டா ஏறுவாங்களே தவிர சொந்தமா ஏறக்கூட முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா ஆங்கிலத்துல படிச்சு பேசி ஏறணும். டெல்லியில போய் இறங்கினதுக்கு அப்புறம் அபிஷியல் கார் வந்து ஏறி போயிடலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்கிட்ட ஹிந்தியில பேசி தம்பி 4 பிளாக் இங்க கூட்டிட்டு போப்பாங்க. அதனால அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்து விட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்திற்கு ₹1 வாங்கிட்டு வாங்கன்னா 90% அமைச்சர்கள் முடியாது. தேர்ட் லேயர். ஒருவேளை அந்த தேர்ட் லேயரை நம்ம உரிச்சு பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி 4th லேயருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதற்குள்ள அந்த குடும்பம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது அந்த குறுநில மன்னர்களுடைய வேலை. குடும்பம் அங்கங்க. இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிடியன் மாயை பிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு மகளுடைய ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பெரிய 2 வீலர் ஷோரூம் வந்து பெங்களூர்ல பாதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் காவேரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. இது பேசுறதுக்குள்ள 2 பஸ் எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை, அந்த பஸ்ஸை எரிச்சாங்க, வந்தாங்க, சண்டை போட்டாங்க, இந்த பக்கம் 2 தமிழ்காரங்க வீட்டை அடிச்சிட்டாங்க, அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமையே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொண்டு கொண்டிருக்கின்றார். அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ, அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ, அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய டைப்போ, இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி லாண்டரிங்கோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த
அந்த 4வது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய லேயர். அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது. அந்த கோபாலபுரத்தை பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும்? வெங்காயத்தினுடைய சுவையை அந்த அனைத்து லேயர் தான். அதுதான் அவர்களுடையது. ஆனால் இதை நமக்கு சரியான முறையில் சொல்வதற்கு பல பல காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார்கள். அந்தந்த காலகட்டத்தில் உறக்கமாக சொல்லி இதுதான், இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு மாயை, இதை வைத்துக்கொண்டு ஒரு திருவிளையாடல் போல் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். சரியான முறையில் அதை அடிச்சீங்கன்னா அது இருக்காது.